தலைப்பு: சினிதாராவின் துரோக வேட்டை. படி 1. சினிதாராவின் துரோக வேட்டை கதையின் ஆரம்பம் இதோ. மாயவாதம் மற்றும் பண்டைய புனைவுகளால் மூடப்பட்ட ஒரு மண்டலத்தில் சினிதாரா, ஒரு சக்திவாய்ந்த மற்றும் புதிரான உருவம், ஒரு மறைக்கப்பட்ட குகையின் ஆழத்தில் வசித்து வந்தார். அவளுடைய இருப்பு பற்றிய கிசுகிசுக்கள் வெகு தூரம் பரவியது. ஆர்வமுள்ளவர்களை மட்டுமல்ல, ஏக்கத்தால் இதயங்களில் சுமையாக இருந்தவர் களையும் ஈர்க்கிறது. சினிதாரா ரகசியங்களை பாதுகாப்பவர், கமுக்கமான சடங்குகளின் பாதிரியார் மற்றும் வடிவங்களை மாற்றுவதில் தேர்ச்சி பெற்றவர் என்று அறியப்பட்டார். தங்களின் ஆழ்ந்த ஆசைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் பலர் அவளது ஆலோசனையை நாடினர். ஆயினும்கூட அவளுடைய காதலன், ஏக்கத்தால் நுகரப்பட்ட ஒரு ஆன்மா, எந்த மனிதனும் புரிந்து கொள்ள முடியாத வலிமையான ஏக்கத்தால் உந்தப்பட்ட அவளது களத்திற்குள் நுழைந்தான். அவர்களின் காதல் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது, ஏமாற்று மற்றும் துரோக திருப்பங்களுடன் பிணைக்கப்பட்டது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியபோது குகைக்குள் பயங்கரமான நிழல்களை வீச சினிதாராவின் இதயம் ஒரு மோசமான திட்டத்தால் நிறைந்தது. அவள் தன் காதலனின் நிலையான ஏக்கத்தால் சோர்வடைந்துவிட்டாள், மேலும் அவனுடைய சக்தியை தன் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துவதற்கான நேரம் இது என்று முடிவு செய்தாள். காதலருக்கு தெரியாமல் சினிதாரா ஒரு சடங்கை தொடங்கினார். அவர்களின் விதியின் போக்கை எப்போதும் மாற்றும் பண்டைய மந்திரம் களை தூண்டினார். உருமாற்றம் தொடங்கியது. காதலனின் சாரம் மந்திரத்துடன் பின்னி பிணைந்ததால் அவர் தன்னை இழக்கத் தொடங்கினார். அவருடன் இருந்த ஒரு காலத்தில் பக்தியுடன் இருந்த நண்பர்கள் இப்போது ஒரு இருண்ட இருப்பை உணர்ந்தனர், மேலும் பயம் அவர்களின் இதயங்களை பற்றி கொண்டது. சினிதாராவின் துரோகம் வெளிப்பட்டது, மேலும் அவரது அதிகார வேட்டை இப்போதுதான் தொடங்கியது. படி 2. பழங்கால மந்திரங்கள் தங்கள் இருண்ட மந்திரத்தை நெய்தபோது காதலரின் வடிவம் மாறத் தொடங்கியது. அவரது முகம் வலியால் வளைந்தது, அவரது இதயம் துரோகத்தின் ஆழ்ந்த உணர்வால் வலித்தது. மாற்றம் தொடர்வதை சினிதாரா குளிர்ந்த பற்றின்மையுடன் பார்த்தாள். காதலனுடன் வந்த விசுவாசமான நண்பர்கள் குகையில் உள்ள தீய சக்தி வலுவடைவதை உணர்ந்தனர். பீதி அவர்களின் ஆன்மாவை பற்றி கொண்டது, ஆனால் என்ன நடக்கிறது என்பதை தடுக்க அவர்கள் சக்தியற்றவர்களாக இருந்தனர். சினிதாராவின் வஞ்சக வலை அவர்கள் அனைவரையும் சிக்க வைத்தது. ஒரு இறுதி வேதனையான அழுகையுடன் காதலனின் மாற்றம் முடிந்தது. அவர் சக்தியின் பாத்திரமாக, தூய ஏக்கமுள்ளவராக மாறினார். சினிதாராவின் ஆற்றலுக்கான தீராத பசிக்கு அவனுடைய சாராம்சம் இப்போது ஊட்டமளித்தது, மேலும் அவள் புதிய பலத்தில் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் காதலன் முழுமையாக வெளியேறவில்லை. அவரது மாற்றப்பட்ட மனதின் இடைவெளிகளுக்குள் அவரது முன்னாள் சுயத்தின் ஒரு மினுமினுப்பு இருந்தது. சினிதாரா மீதான காதலுக்கும் தான் செய்த துரோகத்துக்கும் இடையே இப்போது அவர் நலிந்துள்ளார். அது அவரை முழுவதுமாக அழிக்கும் ஒரு மோதல். சினிதாரா தனது இலக்கை அடைந்துவிட்டதால் ஒரு காலத்தில் தனது நண்பர்களாக இருந்தவர் களுக்கு எதிராக தனது புதிய சக்தியை திருப்ப நேரத்தை வீணடிக்கவில்லை. அவளுடைய இருண்ட மந்திரத்தால் அவர்களின் விசுவாசம் திரிக்கப்பட்ட அவளுக்கு சேவை செய்யும்படி அவள் கட்டளையிட்டாள். ஒரு காலத்தில் மர்மம் மற்றும் அதிசயத்தின் இடமாக இருந்த குகை விரக்தியின் சிறைச்சாலையாக மாறியது. சினிதாராவின் துரோக வேட்டையின் கதை ஒரு இருண்ட மற்றும் மோசமான திருப்பத்தை எடுத்தது. காதலன் இப்போது ஒரு சோகமான உருவத்தில் ஒரு கனவு நிலையில் சிக்கி நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொண்டான். மயக்கத்தால் பிணைக்கப்பட்ட நண்பர்கள் சினிதாராவின் இறுதி அதிகாரத்திற்கான தேடலில் அறியாத சிப்பாய்களாக மாறிவிட்டனர். படி 3. மயங்கிய குகையின் எல்லைக்குள் நாட்கள் வாரங்களாக மாறியதால் காதலனின் உள் போராட்டம் தீவிரமடைந்தது. அவனுடைய முன்னாள் சுயத்தின் எச்சங்கள் அவனில் வழிந்தோடிய ஏக்கத்தின் பெரும் சக்திக்கு எதிராக போராடின. சினிதாரா தனது புதிய சக்தியில் மகிழ்ச்சியடைந்து அவனது உள்வேதனையை கவனிக்காமல் இருந்தாள். சினிதாராவின் இருண்ட மாயாஜாலத்தில் சிக்கிய நண்பர்கள் அவளை ஏலம் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர்கள் அவளுடைய விருப்பத்திற்கு விருப்பமில்லாத கருவிகளாக மாறினர். அவளுடைய கட்டளைகளை தங்கள் கண்களில் வெற்று பார்வையுடன் செயல்படுத்தினர். ஒருமுறை அவர்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள இந்த குகைக்கு வந்து
அடிமைத்தனத்தின் ஒரு கனவில் சிக்கிக்கொண்டது வேதனையான நகைச்சுவையாக இருந்தது. குகைக்கு வெளியே சினிதா ராவின் வளர்ந்து வரும் சக்தி பற்றிய வதந்திகள் ராஜ்யம் முழுவதும் பரவத் தொடங்கின. அவளது மாயத்திறன்களின் கதைகளால் ஈர்க்கப்பட்ட அரசர்கள் அவளை ஒரு சாத்தியமான கூட்டாளியாக கண்டனர். அவளுடைய ஆலோசனையையும் ஒருவேளை அவளுடைய விசுவாசத்தையும் பெற அவர்கள் தூதர்களை அனுப்பினார்கள். அவளுடைய துரோகத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது. சினிதாரா எப்போதும் தந்திரமானவர். அரசர்களின் பேச்சுக்களில் ஒரு வாய்ப்பை கண்டார். காதலரின் இயக்கத்தால் தூண்டப்பட்ட சக்திகளை பயன்படுத்தி அவர்களின் நோக்கங்களை முன்னறிவிப்பதற்காக அவர்களது பிரதிநிதிகளை சந்திக்க அவள் ஒப்புக்கொண்டாள். அவளுடைய உண்மையான நோக்கங்களை மறைத்து வைத்துக்கொண்டு தன் சொந்த லட்சியங்களை வளர்த்து கொண்டு அரசர்களை கையாள்வதே அவளுடைய திட்டமாக இருந்தது. இதற்கிடையில் காதலரின் உள் சண்டை ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியது. சினிதாராவின் சக்திக்கு பாத்திரமாக தான் தொடர முடியாது என்பது அவருக்கு தெரியும். அவனது எஞ்சியிருக்கும் ஒவ்வொரு அவுன்ஸ் விருப்பத்திலும் அவளது பிடியில் இருந்து விடுபடவும் முடிந்தால் அவன் நண்பர்களை அவர்களின் மயக்கத்திலிருந்து காப்பாற்றவும் ஒரு வழியை தேடினான். ராஜ்யத்தின் தூதர்கள் குகைக்கு செல்லும்போது காதலரின் உள்போர் மூண்டதால் ஒரு விதியான மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. சினிதாராவின் ஏமாற்று வலை அதன் மிகப்பெரிய சோதனையை எதிர்கொள்ளவிருந்தது. அதன் விளைவு சம்பந்தப்பட்ட அனைவரின் தலைவிதியையும் தீர்மானிக்கும். படி 4. அரசர்களின் தூதுவர்கள் மறைந்த குகையை நெருங்கியதும் காதலனின் உயர்ந்த திறன்கள் மூலம் சினிதாரா அவர்களின் இருப்பை உணர்ந்தாள். ராஜ்ய விவகாரங்களில் தன் பங்கை ஆற்ற தயாராகும் போது அவளுடைய கண்கள் எதிர்பார்ப்பும் தந்திரமும் கலந்திருந்தன. காதலர் தனது முன்னாள் சுயத்திற்கும் ஏக்கத்தின் அதீத சக்திக்கும் இடையே ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் சிக்கினார். உறுதியின் எழுச்சியை உணர்ந்தார். சினிதாராவின் கட்டுப்பாட்டை எதிர்க்கவும் அவள் இழைத்த திரிக்கப்பட்ட விதியிலிருந்து விடுபடவும் அவனுடைய ஒவ்வொரு இழையுடனும் அவன் வழி தேடினான். குகைக்குள் தூதர்கள் வந்தபோது காற்று பதற்றத்துடன் வெடித்தது. சினிதாரா கருணை முகப்பில் அணிந்து புதிரான புன்னகையுடன் அவர்களை வரவேற்றாள். அவளுடைய இருண்ட மந்திரத்தால் வற்புறுத்தப்பட்ட நண்பர்கள் இயந்திரத்தனமாக நகர்ந்தனர். அவளுடைய ஒவ்வொரு கட்டளையையும் அவர்கள் கவனிக்கும்போது அவர்களின் வெளிப்பாடுகள் காலியாக இருந்தன. சினிதாராவுக்கு தெரியாமல் காதலனின் உள் எதிர்ப்பு வலுத்தது. சினிதாராவின் சூழ்ச்சியால் ஒரு காலத்தில் நிழலாடிய சக்தியை தன் சொந்த மந்திரத்தின் எச்சங்களை தட்டியெழுப்பியதால் அவருக்குள் இருந்த போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியது. தூதர்கள் அரசர்களின் முன்மொழிவுகளை முன்வைத்த போது சினிதாரா கணக்கீட்டு மனதுடன் கேட்டாள். அவர் ஒரு புத்திசாலி மற்றும் கருணையுள்ள பாதிரி யாராக நடித்தார். இரகசிய ஆலோசனைகளை வழங்குகிறார் மற்றும் ராஜ்யத்தின் முடிவுகளை நுட்பமாக தனக்கு சாதகமாக வழி நடத்தினார். இருப்பினும் ஒரு புதிய மாய எழுச்சியால் தூண்டப்பட்ட காதலன் சினிதாராவின் பிடியை அவிழ்க்கத் தொடங்கினான். ராஜ்யத்தின் தலைவிதியுடன் அவள் விளையாடும் சூழ்ச்சி விளையாட்டை அவன் கண்களில் காணும்போது விழிப்புணர்வின் மினுமினுப்பு அவன் கண்களில் திரும்பியது. அவளது வஞ்சகத்தை அம்பலப்படுத்த தீர்மானித்த அவன் ஆபத்தான ஒரு செயலை திட்டமிட்டான். சினிதாராவுக்கும் காதலனுக்கும் இடையிலான அதிகார போட்டியின் நடுவே தெரியாமல் சிக்கிக்கொண்ட தூதர்கள் ராஜ்யம் முழுவதும் எதிரொலிக்கும் முடிவுகளுடன் குகையை விட்டு வெளியேறினர். காதலன் இப்போது தன்னை விடுவித்து சினிதாராவின் உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்வதற்காக 2 நோக்கத்தால் உந்தப்பட்டிருக்கிறான். இப்பட்ட அனைவரின் தலைவிதியையும் வடிவமைக்கும் ஒரு மோதலுக்கு தயாராகிறான். ஏமாற்றம் மற்றும் ஏக்கத்தின் நிழல்களில் சினிதாராவின் துரோக வேட்டை அடுத்த அத்தியாயம் விரிவடைந்தது. இன்னும் வரவிருக்கும் திருப்பங்கள் மற்றும் வெளிப்பாடுகளின் கதையை உறுதியளிக்கிறது. படி 5. சினிதாராவின் தந்திரத்தால் தாக்கப்பட்ட முடிவுகளுடன் ராஜ்யம் சிக்கியதால் காதலன் அவளது செல்வாக்கிற்கு எதிராக தனது உள் போரை தொடர்ந்தான். அவரது சொந்த மந்திரத்தின் எச்சங்களுடனான அவரது தொடர்பு வலுவடைந்தது. அவரை நுகரும் பெரும் ஏக்கத்தின் மத்தியில் அவருக்கு தெளிவின் தருணங்களை அனுமதித்தது. ராஜ்ய விவகாரங்களில் சினிதாராவின் ஈடுபாடு பற்றிய வார்த்தை பரவியது.
அவளுடைய செயல்களில் உள்ள இருளை உணர்ந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அவளுடைய துரோகம் மற்றும் கையாளுதலின் கிசுகிசுக்கள் அதிகாரத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலித்தன. அவளுடைய ஏமாற்றும் செல்வாய்க்கை சவால் செய்பவர் களின் காதுகளை எட்டியது. ஒரு புதிய உறுதியால் வழிநடத்தப்பட்ட காதலன். சினிதாராவின் நோக்கங்களை கேள்வி கேட்கத் தொடங்கியவர்களிடையே கூட்டாளிகளை தேடினான், சினிதாராவின் துரோகத்தை அம்பலப்படுத்தவும், அவளது நயவஞ்சகமான பிடியில் இருந்து ராஜ்யத்தை விடுவிக்கவும். அவர்கள் ஒரு பொதுவான குறிக்கோளால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு இரகசிய குழுவை உருவாக்கினர். குழு சினிதாராவைச் சுற்றியுள்ள மர்மங்களை ஆழமாக ஆராய்ந்த போது அவளுடைய சக்திகளின் உண்மையான அளவை கண்டுபிடித்தனர். அதிகரித்து வரும் எதிர்ப்பை உணர்ந்த சினிதாரா கட்டுப்பாட்டை தக்க வைக்க தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தினார். அவளின் மயக்கத்தில் சிக்கிய நண்பர்கள் வெளிப்படும் மோதலில் அறியாமல் தடைகளாக மாறினர். சினிதாராவை நேரடியாக எதிர்கொள்ள காதலனும் அவனது கூட்டாளிகளும் திட்டம் தீட்டியதால் பேரரசு பேரழிவின் விளிம்பில் நின்றது. அவர்களின் பயணம் அவர்களை மீண்டும் குகைக்கு அழைத்துச் சென்றது. துரோகத்தின் இதயம், அங்கு ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான இறுதி மோதல் நடக்கும். வளர்ந்து வரும் அதிருப்தியை அறிந்த சினிதாரா தனது ஆதிக்கத்தை சவால் செய்ய துணிந்தவர்களை எதிர்கொள்ள தயாரானார். காதலன் இப்போது எதிர்ப்பின் கலங்கரை விளக்கமாக வரவிருக்கும் மோதலின் முன்னணியில் நின்றபோது காற்று மந்திரத்தால் வெடித்தது. சினிதாராவின் துரோக வேட்டையின் இறுதி அத்தியாயத்தில் விதியின் இழைகள் இறுக்கமாக பின்னப்பட்டு விடுதலையை நாடுவோருக்கும் அதிகார பசிக்கும் இருண்ட பூசாரிக்கும் இடையே ஒரு உச்சக்கட்ட மோதலை உறுதியளிக்கிறது. ஏக்கம் மற்றும் வஞ்சக வலையில் சிக்கி சித்திரவதை செய்யப்பட்ட ஆன்மாக்கள் மற்றும் ராஜ்யத்தின் விதியை வடிவமைக்கும் ஒரு தீர்மானத்திற்கு மேடை அமைக்கப்பட்டது. படி 6. ஒரு காலத்தில் இரகசியங்கள் மற்றும் மாயவியலுக்கான புகலிடமாக இருந்த குகை இப்போது ஒளியின் சக்திகளுக்கும் சினிதாராவின் நிழல் பிடிப்புக்கும் இடையே வரவிருக்கும் மோதலுக்கு சாட்சியாக இருந்தது. காதலன் தன் நோக்கத்திற்காக திரண்டிருந்த கூட்டாளிகளால் வலுப்பெற்று மந்திரவாதியை எதிர்கொண்டு தன்னை கட்டியிருந்த ஏக்கச் சங்கிலிகளை உடைக்கும் கடினமான பணியை எதிர்கொண்டான். அவர்கள் குகை ஆழத்தில் ஆழமாகச் செல்லும் போது சினிதாராவின் செல்வாக்கு வினோதமான கிசுகிசுக்கள் மற்றும் மாயைகளில் வெளிப்பட்டது. அவளது மயக்கத்தில் இருந்த நண்பர்கள் அவளது இருண்ட மந்திரத்திற்கு வழித்தடங்களாக மாறி ஒவ்வொரு திருப்பத்திலும் முன்னேறும் குழுவை தடுக்க முயன்றனர். காதலன் தனது சொந்த மந்திரத்தின் எச்சங்கள் மற்றும் அவரது கூட்டாளிகளின் அசைக்க முடியாத ஆதரவால் தூண்டப்பட்டு உறுதியுடன் அழுத்தினார். சினிதாராவின் சக்தியின் இதயம் முன்னால் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். அங்கு இறுதி மோதல் வெளிப்படும் குகையின் உள் கருவறைக்குள் சினிதாரா காத்திருந்தாள். அவளுடைய கண்கள் தீய ஒளியுடன் எரிகின்றன. காதலர்கள் குழு பூசாரியை எதிர்கொண்ட போது காற்று பதற்றத்துடன் வெடித்தது. அவளுடைய வஞ்சகத்தை அவிழ்த்துவிட்டு அனைவரையும் ஆட்கொண்டிருந்த ஏக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க தயாராக இருந்தது. காதலர்களின் உறுதியின் எல்லையை சோதித்த சினிதாரா மந்திரங்களுடன் மந்திரம் மற்றும் விருப்பத்தின் போர் நடந்தது. சுடுகாட்டில் சிக்கிய நண்பர்கள் தங்கள் மனதை மூடிய மயக்கத்தில் இருந்து விழிக்கத் தொடங்கினர். சினிதாராவின் துரோகத்தின் உண்மையை அவர்கள் எதிர்கொண்டபோது அவர்களின் விசுவாசம் அலைக்கழிக்கப்பட்டது. கட்டுக்கடங்காத உறுதியின் ஒரு கணத்தில் காதலன் சினிதாராவின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு அவனது சொந்த மந்திரத்தின் மையத்தில் தட்டிவிட்டான். அவர் பூசாரியை எதிர்கொண்டபோது காற்று ஆற்றலுடன் மின்னியது. அவளுடைய இருண்ட செயல்களை அம்பலப்படுத்தியது மற்றும் ஒரு காலத்தில் அவளுடைய மயக்கத்தால் சிக்கிய நண்பர்களுக்கு அவளுடைய கையாளு தலின் அளவை வெளிப்படுத்தியது. சினிதாராவின் மாயைகள் தகர்ந்து போக காதலர்கள் குழு வஞ்சகத்தின் மறைந்த நிழல்களுக்கு எதிராக ஒன்றுபட்டது. ஒரு காலத்தில் இரகசியங்கள் மற்றும் ஏக்கங்களின் இடமாக இருந்த குகை இப்போது துரோகத்தின் மீதான நெகிழ்ச்சியின் வெற்றிக்கு சாட்சியாக உள்ளது. சினிதாராவின் துரோக வேட்டை கதையானது குகையில் இருந்து வெளிவரும் காதலர்கள் குழுவுடன் அவர்களின் பயணத்தின் எதிரொலிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்வதுடன் முடிந்தது. சினிதாராவின் செல்வாக்கில் இருந்து விடுபட்ட ராஜ்யம் ஏமாற்று மற்றும் ஆசையின் நிழல்களுக்கு அப்பால் ஒரு புதிய பாதையை உருவாக்கும் கதாபாத்திரங்களை குணப்படுத்தும் செயல்முறையை தொடங்கியது. படி 7. தீர்க்கமான மோதலுக்கு பிறகு
சினிதாராவின் இருண்ட செல்வாக்கின் பிடியில் இருந்து ராஜ்யம் மெதுவாக மீண்டது. ஒருமுறை துரோக வலையில் சிக்கிய காதலர்கள் மந்திரவாதியின் மீதான பகிரப்பட்ட வெற்றியில் ஆறுதல் கண்டனர். இருப்பினும் கடந்த காலத்தின் வடுக்கள் நீடித்து அவர்களின் எதிர்காலத்தை எதிர்பாராத வழிகளில் வடிவமைக்கின்றன. ஏக்கத்தின் சுமையிலிருந்து இப்போது விடுபட்ட காதலன் தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் சவாலை எதிர்கொண்டான். சினிதாராவின் மந்திரத்தின் எச்சங்கள் இன்னும் அவருக்குள் எதிரொலித்தன, தாங்கப்பட்ட சோதனைகளின் நிலையான நினைவூட்டல். ஆயினும்கூட புதிய கூட்டாளிகளின் ஆதரவுடன் கடந்த காலத்தின் நிழல்களால் தீண்டப்படாத ஒரு விதியை உருவாக்க உறுதியுடன் அவர் சுய கண்டுபிடிப்பின் பயணத்தை தொடங்கினார். சினிதாராவின் திட்டங்களில் தங்களை அறியாமலேயே ஈடுபட்டதன் விளைவுகளால் தங்கள் மனதை மூடிமறைத்த மயக்கத்திலிருந்து விடுபட்ட நண்பர்கள் போராடினார்கள். வெளிப்படைத்தன்மையின் புதிய சகாப்தத்தை ராஜ்யம் தழுவியதால் அவர்கள் மீட்பையும் நல்லிணக்கத்தையும் நாடினர். இருண்ட பாதிரியார் ஏற்படுத்திய காயங்களை குணப்படுத்துவதில் பங்களிக்க ஆர்வமாக இருந்தனர். தன் ஏமாற்று சக்தியை பறி கொடுத்த சினிதாரா அவள் எதிர்பாராத ஒரு விதியை எதிர்கொண்டார. ராஜ்யம் ஒருமுறை அவளது மர்மத்தால் ஈர்க்கப்பட்டு அவளை ஒரு பரியாவாக வெளியேற்றியது. தனியாகவும் சக்தியற்றவளாகவும் கையாளுதல் மற்றும் துரோகத்தின் விளைவுகளுக்கு அவள் ஒரு உயிருள்ள சான்றாக மாறினாள். தாங்கள் வென்ற சோதனைகளால் ஒன்றுபட்ட காதலர்கள் குழு நெகிழ்ச்சி மற்றும் மீட்பின் அடையாளமாக நின்றது. சினிதாராவின் துரோக வேட்டை என்ற கதை ஒரு எச்சரிக்கை புராணமாக மாறியது. இது தலைமுறைகள் கடந்து செல்லாத ஆசைகளின் ஆபத்துகளையும் ஒற்றுமையில் காணப்படும் வலிமையையும் நினைவூட்டுகிறது. ராஜ்யம் ஒரு புதிய சகாப்தத்தை தழுவியபோது குணப்படுத்துதல் மற்றும் வளர்ச்சியால் குறிக்கப்பட்டது. காதலர்களின் குழு அவர்களின் துன்பகரமான பயணத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை சுமந்து கொண்டு அடிவானத்தில் நுழைந்தது. சினிதாராவின் இருண்ட செல்வாக்கின் எதிரொலிகள் வரலாற்றின் வருடாந்தரங்களில் மங்கியது. நம்பிக்கை மற்றும் தோழமையின் நீடித்த சக்தியால் வடிவமைக்கப்பட்ட எதிர்காலத்தால் மாற்றப்பட்டது. படி 8. சினிதாராவின் துரோகத்தின் நிழல்கள் சிதறிய நிலையில் காதலர்கள் குழு ஒரு குறுக்கு வழியில் தங்களை கண்டது. ராஜ்யம் இப்போது மீட்சிக்கான பாதையில் அவர்களை நெகிழ்ச்சியின் அடையாளங்களாகவும் மாற்றத்திற்கான ஊக்கிகளாகவும் கருதுகிறது. ஆயினும்கூட கடந்த காலத்தின் வடுக்கள் எஞ்சியிருந்தன. அவர்களின் கூட்டு நனவில் பொறிக்கப்பட்டன. காதலன் ஏக்கத்தின் எடையை குறைத்து மறுகட்டமைப்பு முயற்சிகளில் ஒரு தலைவராக உருவெடுத்தார். அவரது அனுபவங்கள் மக்களுடன் எதிரொலிக்கும் ஒரு ஞானத்தை உருவாக்கியது. மேலும் அவர் ராஜ்யத்தை ஒற்றுமை மற்றும் புரிதலின் சகாப்தத்தை நோக்கி வழிநடத்த முயன்றார். அவருக்குள் இருந்த சினிதாராவின் மந்திரத்தின் எச்சங்கள் வலிமையின் ஆதாரமாக மாறியது. அவரது ஆவியின் வெற்றிக்கு சான்றாகும் நண்பர்கள் அவர்கள் அறியாமல் ஈடுபாட்டின் விளைவுகளை எதிர்கொண்டனர். ராஜ்யத்திற்குள் நம்பிக்கையை மீட்டெடுக்க தங்களை அர்ப்பணித்தனர். சினிதாராவின் சூழ்ச்சியால் ஏற்பட்ட எலும்பு முறிவுகளை சரிசெய்வதில் அவர்கள் அயராது உழைத்ததால் அவர்களது மீட்பின் பயணம் காதலனுடன் சேர்ந்து விரிவடைந்தது. நாடுகடத்தப்பட்ட மற்றும் சக்தியற்ற சினிதாரா தனது முன்னாள் சுயத்தின் நிழலாக ராஜ்யத்தின் புறநகரில் நீடித்தார். ஒரு காலத்தில் வலிமைமிக்க மந்திரவாதி இப்போது மற்றவர்கள் மீது திணிக்க முயன்ற தனிமையை எதிர்கொண்டார். அவரது கதை ஒரு எச்சரிக்கை நினைவூட்டலாக செயல்பட்டது. இது ராஜ்யத்தின் கூட்டு நினைவகத்தில் பின்னப்பட்ட ஒரு கதை. காதலர்கள் குழுவும் ராஜ்யமும் புதுப்பித்தலின் செயல்முறைக்கு உட்பட்டது. ஒரு புதிய ஒற்றுமை உணர்வு மலர்ந்தது. துரோகத்தின் வடுக்கள் நெகிழ்ச்சியின் அடையாளங்களாக உருமாறி இருண்ட சோதனை களை வென்றவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ராஜ்யம் மலர்ந்தது. சினிதாராவின் துரோக வேட்டை மரபு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒற்றுமையின் மாற்றும் சக்தியை விளக்குகிறது. காதலர்கள் குழு புயலை எதிர்கொண்டு மனித ஆவியின் நீடித்த வலிமைக்கு வாழும் சாட்சிகளாக நின்றது. சினிதாராவின் துரோகத்தின் நீடித்த நிழல்களின் மீது மீட்பு, மன்னிப்பு மற்றும் ஒளியின் வெற்றி ஆகியவற்றின் பகிரப்பட்ட கதைகளால் பிணைக்கப்பட்ட ஒரு ராஜ்யத்துடன் அதன் மக்கள் ஒரு ராஜ்யத்துடன் முடிவடைந்தது. படி 9.
சினிதாராவின் வீழ்ச்சியைத் தொடர்ந்து அமைதி மற்றும் ஒற்றுமையின் புதிய சகாப்தத்தின் அரவணைப்பில் ராஜ்யம் செழித்தது. காதலன் இப்போது மரியாதைக்குரிய தலைவன். துரோக வேட்டையின் சோதனைகளிலிருந்து பிறந்த ஞானத்துடன் சாம்ராஜ்யத்தை வழிநடத்தினான். அவரது ஒவ்வொரு முடிவும் இருளின் பிறையிலிருந்து வெளிப்பட்ட நெகிழ்ச்சியை பிரதிபலித்தது. நண்பர்கள் தங்களை மீட்டுக்கொண்டு ராஜ்யத்திற்குள் ஆதரவு தூண்களாக ஆனார்கள். அவர்களின் வருத்தம் மற்றும் மாற்றம் பற்றிய கதைகள் மற்றவர்களை மீட்பை தேட தூண்டியது. மன்னிப்பு மற்றும் புரிந்து கொள்ளும் கலாச்சாரத்தை வளர்த்தது. கடந்த காலத்தின் வடுக்கள் வலிமை மற்றும் புதுப்பித்தலின் அடையாளங்களாக மாறியது. சினிதாரா ஒரு காலத்தில் வலிமைமிக்க மந்திரவாதியாக இருந்தார். நாடு கடத்தப்பட்டார். அவளுடைய சக்திகள் பறிக்கப்பட்டது. தனிமையாகவும் அடக்கமாகவும் அவள் செயல்களின் விளைவுகளுடன் தன்னை பற்றி கொண்டாள். ஆயினும்கூட அவளது தனிமையில் கூட பிரதிபலிப்பின் தீப்பொறி அவளுக்குள் பற்ற வைத்தது. தனிப்பட்ட மீட்பிற்கான சாத்தியக்கூறுகளின் பிரகாசம் வருடங்கள் செல்லச் செல்ல சினிதாராவின் மாற்றம் குறித்த கிசுகிசுக்கள் ராஜ்யத்தின் காதுகளை எட்டின. சந்தேகம் நீடித்தது. ஆனால் விழுந்த மந்திரவாதி மீட்பிற்கான பாதையை கண்டுபிடிக்க முடியுமா என்று சிலர் ஆச்சரியப்பட்டனர். அவள் நினைத்து கூட பார்த்திராத ஒரு பயணம் அது. அவளது கடந்த காலத்தின் சிதைவுகளுக்கு மத்தியில் அவளது மனித நேயத்தை மீண்டும் கண்டுபிடிக்கும் ஒரு தேடலானது. எதிர்பாராத ஒரு திருப்பத்தில் ஒருமுறை சினிதாராவிடம் தன்னை பிணைத்திருந்த இரக்கத்தால் உந்தப்பட்ட காதலன் மன்னிப்புக்கான வாய்ப்பை நீட்டினான். சினிதாரா தனது அதிகாரங்களையும் பெருமையையும் பறித்து தன் விதியின் போக்கை மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு தேர்வை எதிர்கொண்டதை ராஜ்யம் மூச்சு திணறலுடன் பார்த்தது. சினிதாராவின் துரோக வேட்டை கதை ஒரு புதிய அத்தியாயத்தில் நுழைந்தது. மன்னிப்பு, மீட்பு மற்றும் விதியின் கணிக்க முடியாத நடனம். தேசம் துரோகத்தின் புயலை எதிர்கொண்டு இருண்ட ஆன்மாக்கள் கூட ஒளியின் ஒளியை காணக்கூடிய எதிர்காலத்தின் பாறையில் நின்றது. படி 10. சினிதாராவின் துரோக வேட்டையின் நல்ல முடிவு. ஒரு ஆச்சரியமான திருப்பத்தில் சினிதாரா காதலனின் மன்னிப்பு சலுகையால் மீட்பின் பயணத்தை தொடங்கினார். அவளது மயக்க அங்கள் மற்றும் ஒருமுறை அதீத பெருமிதத்தை அகற்றி மாற்றத்திற்கான உண்மையான விருப்பத்துடன் ராஜ்யத்தை எதிர்கொண்டாள். இப்போது இரக்கத்தின் கலங்கரை விளக்கமாக இருக்கும் காதலன் ராஜ்யத்தை மீண்டும் கட்டியெழுப்ப சினிதாராவுடன் இணைந்து பணியாற்றினார். மக்களிடையே ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் வளர்த்து துரோகத்தால் ஏற்பட்ட காயங்களை சீர்செய்யும் திட்டங்களை தொடங்கினர். ஒரு காலத்தில் சினிதாராவின் மயக்க ஈத்தில் சிக்கிய நண்பர்கள் இந்த கூட்டு முயற்சியில் முக்கிய பங்கு வகித்தனர். பருவங்கள் கடந்து செல்ல ராஜ்யம் மன்னிப்பு மற்றும் நெகிழ்ச்சியின் கோட்டையாக மாறியது. சினிதாரா தனது புதிய மனத்தாழ்மையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு மீட்பின் வக்கீலாக மாறினார். அவளது ஒருமுறை இருண்ட நற்பெயர் மாறியது. மேலும் ஒரு வீழ்ந்த மந்திரவாதியின் எதிர்பாராத கதையைக் கண்டு ராஜ்யம் வியப்படைந்தது. காதலன் மன்னிப்பு மற்றும் இரக்கத்தின் சிக்கல்களை வழிநடத்தி மறுபிறவியில் நிறைவை கண்டான். துரோகத்தின் வடுக்கள் மறக்கப்படவில்லை. ஆனால் அவை இருளுக்கு மேலே உயரும் ராஜ்யத்தின் திறனுக்கு சான்றாக அமைந்தன. சினிதாராவின் துரோக வேட்டையின் மரபு நம்பிக்கையின் கதையாக மாறியது. ஆழமான துரோகத்தை எதிர்கொண்டாலும் மீட்பு மற்றும் மன்னிப்பு ஆகியவை பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழி வகுக்கும் என்பதை எதிர்கால சந்ததியினருக்கு நினைவூட்டும் கதை. ஒரு ராஜ்யத்துடன் கதை முடிந்தது. அதன் மக்கள் கொந்தளிப்பான பயணத்தில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை தழுவினர். ஒரு காலத்தில் இருளின் அடையாளமாக இருந்த சினிதாரா இரக்கம் மற்றும் மன்னிப்பின் ஒளியால் வழிநடத்தப்பட்டால் மிகவும் வலிமையான ஆத்மாக்கள் கூட மீட்பை காண முடியும் என்பதற்கு சான்றாக நிற்கிறது.